பிரபல மூத்த நடிகர் ஒரு விழாவில் திமுகவின் கட்சி தலைவருக்கு மறைமுகமாக மூத்த உறுப்பினர்களை பற்றி பேசும்போது, அவர்கள் கட்சியில் பல பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதிலும் ஃபெயிலே ஆகாத அந்த ரேங்க் ஹோல்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸே விட்டு போக மாட்டேன்னு இருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த அசாத்தியமான பழைய ஸ்டூடெண்ட்ஸையே எங்கள் தளபதி ஒருவரால் மட்டுமே அவர்களை ஃபெயில் ஆக்கிவிட்டு அந்த கிளாஸ் ரூமின் வாத்தியாரையும் வெளியே அனுப்பிவிட்டார். தேர்தல் பிரசாரத்தில் திரு துரைமுருகன் சார் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது காட்பாடி ஒரு டிஎம்கேவின் கோட்டை, அவரை ஜெயிக்க வைத்தால் அது ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக் அமைய காட்பாடி தொகுதி மக்களிடம் மன்றாடினார். ஆனால் அந்த ரெக்கார்ட் பிரேக்கை செய்து அவருக்கு ரெஸ்ட் கொடுத்து காட்பாடியை பெஸ்ட் ஆக்கி அந்த டிஎம்கே கோட்டையை டிவிகே கோட்டையாக மாற்றியவர் எங்கள் தளபதி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மட்டுமே. காட்பாடி சட்டமன்ற தொகுதியின் கோரிக்கைகள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காட்பாடி என்று ஒரு பெயர் சொன்னால் தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் அது ஒரு ஜங்ஷன் என்றுதான் தெரியும். ஆனால் அது வெறும் ரயில்வே ஜங்ஷன் மட்டுமல்ல, அது ஒரு கல்வி மையம், தொழில் மையம். அவர்கள் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கண்ணி பேச்சு நல்ல ஒரு டாக்டர் அவர். காட்பாடியை பொறுத்தளவு நல்ல டாக்டர் அவர், அதில் ஒன்றும் மாற்று கருத்தல்ல. ஆனால் ஒன்றை சொல்ல நான் விரும்புகிறேன். அந்த வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற 5 தொகுதியிலேயே அனைத்து வசதியும் உள்ள ஒரு தொகுதி எதுன்னு சொன்னால் காட்பாடி தொகுதி தான். நாங்களே பொறாமப்படுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த தொகுதியில் எல்லாத்தையும், திருவள்ளூர் பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், தாலுகா ஆஃபீஸாக இருக்கட்டும், அல்லது சட்டக்கல்வியாக, இப்படி பார்த்து பார்த்து அவர் செய்தவர். அவரை ஒரு உதாரணமாக வைத்துக்கொண்டு புதிய வந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு நான் போட்டியாக இதெல்லாம் செய்ய போறேன்னு சொன்னாக்கா அது சிறப்பாக இருக்கும். அதை விட்டு அது குறைப்படுவது என்பது தவறு உண்டு. இந்த மட்டமன்றத்தில் என்ன மரபுன்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் இங்கே இல்லாத உறுப்பினர்களை பற்றி யாரும் பேசுறதில்லை. அது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ஆனால் இங்கே இல்லை, அவர் இல்லாதவரை பற்றி இங்கே பேசுவது என்பது அது மரபல்ல. அதை பற்றி அவர் பேசியதெல்லாம் நீங்க தயவுசெய்து எடுங்க. அவர் மானிய கோரிக்கையில பேசட்டும். இந்த ஆட்சியில் நான் இதெல்லாம் சாதிக்க போறேன்னு பட்டியலை போடுங்க. அமைச்சரை வைத்துக் கொண்டு இந்த அமைச்சரை வைத்துக் கொண்டு என்னுடைய தொகுதி எப்படி வளர்ச்சிப்பட போறேன், அவரோட சிறப்பாக செய்ய போறேன்னு சொல்லுங்க. பெரிய நடிகர் ஒருவர் சொன்னார் என்று சொன்னார், பழைய ஸ்டூடெண்ட்லாம் இருக்கிறாங்கன்னு. ஒரே கட்சியில பழைய ஸ்டூடெண்ட் 50 வருஷமா இருந்தவர். அவர் பழைய ஸ்டூடெண்ட் தான். ஒரே கட்சியில 50 வருஷம் இருந்து பணியாற்றியவர். எனவே அவர் சொன்ன அந்த அர்த்தத்தில் சொன்னாரே தவிர இவர் சொன்னது மாதிரி பழைய ஸ்டூடெண்ட் இல்ல. அதுக்கப்புறம் அந்த நடிகர் அவரிடம் தனிப்பட்ட முறையில் என்ன பேசினார்கள், 2 பேரும் எப்படி பேசினார் என்பதால் சபையில பதிவு செய்ய முடியாது. எனவே வேற ஏதாவது நீங்க வேற உங்க அரசாங்கத்தை பத்தி, உங்க அமைச்சர்களை பற்றி, உங்க முதலமைச்சரை பற்றி பேசுறதை விட்டுட்டு ஏன் இங்க வரீங்க? அது நீங்க எடுத்துறேன். அவர் படித்து பார்த்து ஆய்வு செய்து நீங்கள் கூறிய கண்டிப்பா எடுத்துறேன். மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. என்ன சொல்றீங்க? மாண்பு உறுப்பினர் தாகிரா சொல்லுங்க. கான்ட்ரவர்சி இல்லாத சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் பிறந்து வளர்ந்த ஊர் காட்பாடி தொகுதி. 40 ஆண்டுகளாக திமுக கோட்டை தான் சொல்லிட்டு தான் இருக்காங்க. நான் நேத்தே சொன்னேனே, அது எதுவுமே அவங்க பண்ணல. இப்பதான் உங்க கோட்டை அவர் சொல்லிட்டு போறாங்க. இப்போ டிவிகே கோட்டையை நாங்க எடுத்துட்டு நிக்க முடியல. உட்காருங்க.